அமீர் முவாவியா, உங்களுக்கு உடுத்த 2 ஆடையும் வயிறார உண்ண உணவையும் தவிர வேறு என்ன தேவை உங்களுக்கு? ஹலீஃபாவுடைய கனிமத் பொருளில் உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? ஹலீஃபாவுடைய கனிமத்திலும் அவர்களுடைய நிர்வாகத்திலும் சொந்த சமுதாயத்துக்கு எதிராகவா நீங்கள்? இந்த பட்டினி உம்மத்தின் நிம்மதிக்காக அலி வீட்டை துறந்து வெளியேறியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா சஹாபிய ரசூல் யா அபாதர் சையதினா அபூசர் அல் கிஃபாரி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தை இந்த வீடியோவில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற மனிதர்களையே சிறந்தவர் அபூதரை விட வேறு யாரும் இல்லை. என்னுடைய உம்மத்தில் ஈசா இப்னு மரியமை போன்றவர் இந்த அபூதர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு உண்மைப்படுத்துகிறாங்க. யார் உண்மைப்படுத்துகிறா? சாதிக்குல் அமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அமீனாக இருந்து இன்னொரு சஹாபி அவர் உண்மைப்படுத்துகிறாருன்னா அந்த மனிதர் எவ்வளோ ஆக சிறந்த பண்பாளராக இருக்க முடியும்? ஒரு அறிவிப்பில் வருது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துனியாவை விட ரொம்ப தூரமாக இருந்தாங்க. எப்படி தூரமாக இருந்தாங்கன்னா, பாத்திரத்தில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது உலகத்தினுடைய பொருள் நினச்சி தன்னுடைய கைகளால் தண்ணியை மோந்து குடிக்கக்கூடியவராக இருந்தாங்க. அந்தளவுக்கு துனியாவை விட ரொம்ப தூரமாக இருந்தாங்க ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் ஈசா இப்னு மரியமை போன்றவர்னா அது அபூதர் அல் கிஃபாரி தான். இவர் பேர் அபூதர் அல் கஃபாரி இல்லை கிஃபாரி, அபூசர் அல் கிஃபாரி. இன்னும் சொல்லப்போனால் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செல்லமான சஹாபின்னு சொல்லலாம். சஹீஹ் புகாரியில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்ற அந்த வரலாறு அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மக்காவில் ஒரு இறை தூதர் ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிற செய்தி இவர் அடைஞ்சிச்சு. செய்தி கேட்டவுடனே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரரை மக்காவை நோக்கி அனுப்பி வைக்கிறார். சகோதரர் பார்த்துட்டு செய்தி அனுப்புகிறாங்க, ஆமாம் இங்கே இறை தூதர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அனுப்புகிறாரு. உடனே அபூதர் அல் கிஃபாரி ரதியுல்லாஹு அன்ஹு பயணப்பட்டு மக்காவை நோக்கி கிளம்புறாங்க. புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றவங்க வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. ஏன்னா அப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதை தெரிஞ்ச அபூதர் அல் கிஃபாரி, இந்த சூழ்நிலையில் நம்ம ரசூலுல்லாஹ் பற்றி யார்கிட்ட விசாரித்தோம்னா மேலும் பல சிக்கல் வந்துடும்னு யார்கிட்டையுமே ரசூலுல்லாஹ் பற்றியோ எதை பற்றியுமே வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கக்கூடியவராக இருந்தாங்க. அந்த இடத்துல கூடாரம் போட்டு தங்கிட்டேன், அப்படியே தூங்கிட்டேன். கொண்டு வந்த பேரிச்சம்பழம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துருச்சு. அப்போது நான் சந்தித்த முதல் நபர் யாருன்னா அலி இப்னு அபி தாலிப் ரதியுல்லாஹு அன்ஹு வரதுவான். நான் கூடாரத்தில் தங்கியிருந்ததை பார்த்த அலி என்னை ஒரு பயணி நினச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் என்னை தங்க வச்சுருந்தார். ஒரு தடவை கூட எதுக்கு வந்திருக்கேன்னு என்னை கேட்கல, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு அவர்கிட்டையும் சொல்லலை. இல்லை, இது ஒரு தாவத்துடைய ஒழுக்கம், எடுத்தவொடனே கடுமை காட்டக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல வரேன். இப்படியே 2வது நாளும் தொடர்ந்துச்சு, 3வது நாளும் தொடர்ந்துச்சு. தொடர்ந்து 3 நாளாச்சு. 3வது நாள் ஹஜ்ரத் அபூதர் அல் கிஃபாரி நான் எதற்காக வந்திருக்கிறேன்னு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அலி ரலியல்லாஹு நான் நபிக்கு நெருக்கமானவர் என்று காட்டிக்கவே இல்லை. அபூதர் அல் கிஃபாரி சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல மனிதராக இருக்கிறீங்க, நான் இந்த வேலைக்காக வந்திருக்கிறேன், என்னை வழி நடத்துங்க, நான் முகமது இப்னு அப்துல்லாவை பார்க்கணும் அப்படின்னு. உடனே அலி ரலியல்லாஹு அதை கேட்டுட்டு, ஆம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் உண்மை தான் சொல்கிறீங்களான்னு விசாரிச்சுட்டு கூட்டிகிட்டு போய் ரசூலுல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அங்கே இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போதைக்கு இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்ட விஷயத்த வெளியே தெரிய வேணாம், நீங்கள் ஊருக்கு பயணப்பட்டு போங்க, ஏன்னா இங்கே மக்கா உடைய சூழ்நிலை கொஞ்சம் கடுமையாக இருக்குது, இதனால் உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு ஒத்துக்கலை. அது என்னால் முடியாது ரசூலுல்லாஹ், நான் நிச்சயமாக ஷஹாதத் சொல்லுவேன் அப்படின்னு தன்னுடைய கொள்கையில் உறுதியாக நிற்கிறாங்க. நேராக காபா கிட்டே போய் அல்லாஹ் ஒருவன் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க.
அது வரைக்கும் ரசூலுல்லாவுடைய சித்தப்பா அப்பாஸ் ரலில்லா இஸ்லாத்தை ஏற்காமல் தான் இருந்தாங்க. அபூதர் அல் கிஃபாரி இந்த செய்தி சொன்னவொடனே அப்பாஸ் ரலில்லா அவரை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் அவரை அணைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா மக்கா சூழ்நிலை அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அன்னைக்கு. கிஃபாரியை எதுவும் பண்ணிட்டாங்கன்னா கிஃபாரி மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து மக்காவில் சண்டைக்கு வருவாங்கன்ட்டு அவர் அந்த முடிவு எடுத்திருந்தார். அந்த கால பழக்கம் அப்படி இருந்துச்சு. என்னென்னா என்ன ஏதும் கேட்க மாட்டாங்க, எதுக்கு அடித்த உடனே படையெடுத்து வந்துடுவாங்க. இந்த பனு உமையாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியேவும் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக தானே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா குலம் கோத்திரம் இல்லை வருதுல. ஷுஐப் நபியை பார்த்து மக்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய கோத்திரம் உங்களை பாதுகாக்கலைன்னா உங்களை என்னைக்கோ கொலை செஞ்சுருப்போம் அப்படின்ட்டு. அப்போ தான் நபிமார்கள் இந்த உயர்ந்த கோத்திரம் சொல்லுவாங்கள்ல அதில் வர்றாங்க. ஏன்னா அப்போ தான் இவங்களை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. மீண்டும் 2வது நாள் மறுபடியும் அபூதர் அல் கிஃபாரி அதே மாதிரி களிமா சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் சூழ்ந்துடுறாங்க. மறுபடியும் அப்பாஸ் ரலில்லா வந்து அவர் காப்பாற்றுறாங்க. இப்படியே தொடருது. இப்படியே ஒரு வழியாக அபூதர் அல் கிஃபாரி தன்னுடைய சொந்த ஊர் நோக்கி பயணிக்கிறாங்க. இது புகாரி ஹதீஸில் 3522 அபூதர் அல் கிஃபாரி அப்படிங்கிற சாப்டரில் இமாம் புகாரி கொண்டு வந்திருப்பாங்க. அபூதர் அல் கிஃபாரி போனாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கூடாரம் அரைச்சி தங்கினாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உலகத்தை வந்து எப்படி ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வெறுத்து வாழ்ந்தாங்களோ, அதாவது உலகத்தை வந்து தலையில் வச்சு கொண்டாடாமல் இருந்தாங்களோ, அது மாதிரி அபூதர் அல் கிஃபாரி வாழ்ந்தார். ரசூலுல்லாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவராக அபூதர் அல் கிஃபாரி இருந்தாங்க. ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கூர்மையாக கவனிக்கக்கூடியவராக இருந்தார். அதாவது அநேகமான ஹதீஸுகளில் இந்த அபூதர் அல் கிஃபாரி தான் ராவியாவே வருவாங்க. பிற்காலத்தில் சஹாபாக்களுக்கு இந்த கனிமத் திறந்து விடப்படும்போது அதை பார்த்து அபூதர் அல் கிஃபார் ரலில்லா கோவப்படக்கூடியவராக இருந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை பார்த்துருக்குறாங்கல்ல. யா அல்லாஹ், முகமதுக்கும் அவன் குடும்பத்துக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருந்தாலே போதுமானதுன்னு அந்த வாழ்க்கை வரலாறு அபூதர் அல் கிஃபாரி பார்த்துருக்குறாங்கல்ல. அபூதர் கிஃபாரி ரலில்லா பிற்காலத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையை நல்லா கவனிக்கக்கூடியவராக இருந்தாங்க. எந்தளவுக்கு எளிமையாக வாழ்கிறாங்க அப்படின்னு கவனிக்கக்கூடியவராக இருந்தாங்க. இதில் கபர்ஸ்தானில் ஒரு ஹுத்பா தராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த ஹுத்பாவில் நிறைய ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. என்னென்னா அந்த இடத்த சுட்டி காமிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த இடம், அதாவது இந்த உஹது இடத்துல ஷஹீதாக்கப்பட்ட இந்த சஹாபாக்கள் இவங்க அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய மார்க்கத்துக்காகவும் குர்பானி கொடுத்து ஷஹீதானது எதுக்கு? சரியான முறையில் துனியாவை பயன்படுத்தணும்ண்டு. நிறைய பேருக்கு கஃன் துணி கூட இல்லை அங்கே. மாதிரி 2வதாக அதே உஹது மைதானத்தில் அந்த கனிமத் பொருள் பங்கிடுவதில் ஏற்பட்ட குழப்பத்தில் தான் அங்கே ஒரு பெரிய ஃபித்னா நடந்துச்சு. நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த களத்தில் இருந்து கூட அங்கே நிலைமை வேறு மாதிரி தானே இருந்துச்சு. அதாவது இந்த சம்பவம் தொடர்பான ஹதீஸ் வந்து புகாரின்னு இருக்குது, முஸ்லீம்னு இருக்குது. ஹஜ்ரத் உக்பா இப்னு ஆமீர் அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாவை கடைசி முறையாக ஹுத்பாவில் பார்த்தது அந்த இடத்துல தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வே சத்தியமாக நான் இங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் தெளிவாக பார்க்குறேன். எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்திருவீங்கன்னு நான் பயப்படலை. எங்கே நீங்கள் உலக மோகத்துக்குள்ளே சிக்கி உங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொள்வீர்கள், உங்களை நீங்களே அழித்து கொள்வீர்களோ என்று அஞ்சுகிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் ஏறி குத்பா செய்கிறாங்க. இந்த உரையை பற்றிய முழு விவரம் இந்த புகாரி, முஸ்லீம் இந்த நம்பர்களில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே வேறு எப்படி தான் எச்சரிக்கை செய்ய முடியும்? எச்சரிக்கையின் எல்லை இது தானே. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பின் உங்களோட துனியாவுடைய மோகத்தில் ஃபித்னா வந்துருமேண்டு. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, இந்த துனியாவுடைய 2 கருவூலங்கள் எனக்கு திறந்து காட்டப்பட்டிருக்கு. அதாவது ரோம பேரரசுடைய கருவூலமும் பாரசீக நாட்டுடைய கருவூலமும் இந்த உம்மத்துக்கு மிக விரைவில் வர இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. விஷயம் என்னென்னா, இந்த உரையெல்லாம் அபூதர் அல் கிஃபாரி மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவராக இருந்தார்.